பெண்கள் மீதான வன்முறை இன்றும் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. அன்னைக்கு வெளிப்படையாக அந்த வன்முறையை நிகழ்த்தினாங்க. ரொம்ப பெண்கள் மீது ஒரு பழி உணர்ச்சி எல்லாத்துக்குமே. ஏன்னா இந்த மனித வாழ்க்கைக்கு காரணம் பெண்கள் தான். அதாவது மனித வாழ்க்கையின் பொறுப்பு எல்லாம் பெண்கள் தான். பெண்கள் தான் இந்த குழந்தைகளை வளர்க்குறாங்க, இந்த ஆசைகளை திணிக்கிறாங்க. நீ டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த காலத்தில் அப்படி ஒரு ஆசை. கடந்த காலங்களில் டாக்டர், இன்ஜினியர் இந்த மாதிரி படிப்பெல்லாம் கிடையாத காலத்தில் நீ வேறு மாதிரியான ஆசைகளை அந்த குழந்தைகளோட மனசில் பெண்கள் திணிப்பாங்க. அப்போது இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறையில் மக்கள்லாம் கஷ்டப்படும் போது மக்களுக்கு யார் மேலே கோபம் வரும்னா அந்த பெண்கள் மீது தான் கோபம் வரும். ஏன்னா இவங்க தான் இப்படிப்பட்ட ஆசைகளை திணித்தார்கள். இயந்திர அறிவியல் உலகம் என்கிற அந்த ஆசையை குழந்தைகள் மனதில் திணிக்கிறாங்க. பிற்காலங்களில் அவங்க ஒரு வேலை செய்கிறாங்க, அவங்க லட்சியத்தை அடைஞ்சு ஏதோ ஒரு வேலை செய்கிறாங்க. அப்போ இந்த கஷ்டம், இந்த உலகத்தில் வாழ்கிறவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு வாழ்கிறாங்க, துன்பப்படுறாங்க, அவஸ்தைப்படுறாங்க. சந்தோஷமே இல்லை, மகிழ்ச்சியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவஸ்தைப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த அவஸ்தைகளுக்கெல்லாம் என்ன காரணம்? இந்த இயந்திர அறிவியல் உலகம் குறித்த அந்த ஆசையை சிறு வயதிலேயே குழந்தைகளின் மனதில் திணித்த அந்த பெண்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகள் நினைக்கிறாங்க. அதனால் பெண்களை பழி வாங்கணும், பெண்களை அடிமைப்படுத்தணும், அடக்கணும், ஒடுக்கணும், அவளுடைய ஆசை தான் இப்படிப்பட்ட நரக வேதனைக்கு காரணமாக இருக்கிறது. இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்பது ஒரு நரக வேதனை. அப்படின்னா இந்த கடந்த காலங்களில் பாருங்கள், போர்கள்லாம் போய் எப்படி சண்டை போட்டு கையெல்லாம் வெட்டி காலை வெட்டி ஒரு வாழை எடுத்து சண்டை போடும்போது நொடி பொழுதில் கையை காலை வெட்டி போட்டுருவாங்க. அந்த மாதிரி கொடூரமான சண்டைகளுக்கு இதெல்லாம் பெண்கள் குழந்தைகளாக பெண்கள் என்ன பண்ணுறாங்க, குழந்தைகளை பெற்றெடுக்கிறாங்க. அந்த குழந்தைகளுக்கு ஒரு ஆசையை உருவாக்குறாங்க. நீ ஒரு மாவீரன் ஆகணும், நீ நாட்டை கைப்பற்றணும், நீ ஒரு முதலமைச்சர் ஆகணும், நீ நாட்டின் தலைவர் ஆகணும், மன்னன் ஆகணும், நீ பெரிய இவனாகணும், அவனாகணும். அதனால் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஆசைகளை திணித்து அவனாகணும், இவனாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைகளை குழந்தைகளோட மனசில் திணித்து அப்படித்தான் இந்த உலகம் உருவாகுது. இப்படிப்பட்ட உலகம் உருவாகுது. அப்படின்னா அப்போ இந்த உலகத்தில் பிற்காலங்களில் சின்ன குழந்தைகளுக்கு தெரியாது இப்படிப்பட்ட உலகம் எப்படிப்பட்டது அப்படின்ட்டு. அப்புறம் இந்த உலகத்தில் வாழும்போது தான் அந்த குழந்தைங்க வேலை செய்யும்போது, கஷ்டப்படும் போது, மேலதிகாரி திட்டும்போது, அவமானப்படுத்தும் போது, அசிங்கப்படுத்தும் போது, ஒரு மகிழ்ச்சியாக வாழ முடியாத போது, விளையாட முடியல நிம்மதியாக, விளையாடுவதற்கு ஒரு விளையாட்டு மைதானம் இல்லை, ஒரு ஆடல் பாடல் எதுவுமே இல்லை, இப்படி ஒரு நரக வேதனை, ஒரு நட்பு இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை, இப்படி நகரங்களில் பிழைக்கிறக்கா போகிறாங்க. இப்படி அனுபவிக்கிற எல்லா கஷ்டத்துக்கும் இந்த இயந்திர அறிவியல் உலக ஆசைகளை நம்ம மனசில் திணிச்சல்ல அந்த பெண்கள், அவங்க தான் காரணம். பெண்களின் ஆசைக்காக தான் நம்ம வாழ்கிறோம் அப்படிங்கிற கருத்து ஆண்களுக்கு இருக்குது. ஆண் ஒரு கருவி தான், பெண்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுகிற ஒரு கருவி ஆண். அப்படிங்கிறதுனால ஆண்களுக்கும் பெண்களுக்கும் குழந்தைகளாக இருக்கும்போது சின்ன வயசில் பெண்கள் அவங்க திணிக்கிறாங்க, அந்த ஆசைகளை திணிக்கிறாங்க. அந்த ஆசைகளுக்காகவே அந்த குழந்தைகள் வாழ்கிறார்கள். அதையே லட்சியமாக ஏற்றுக்கொண்டு அவங்க அந்த குழந்தைகள் வாழ்கிறனால இந்த வாழ்க்கைக்கு, இயந்திர அறிவியல் உலக வாழ்க்கைக்கு, நரக வேதனைக்கு, இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஏற்படுகிற அவமானங்களுக்கு, துன்பங்களுக்கு இந்த பெண்கள் தான் காரணம் அப்படின்ற அந்த புரிதல் தான், அந்த பழி உணர்ச்சி தான் பெண்கள் மீது வன்முறைகளாக திரும்புவதற்கு அதான் காரணம். ஏன் பெண்கள் அடிமைப்படுத்துகிறாங்க, அடக்கி ஒடுக்குறாங்க, எதுக்காக இவ்வளோ கொடுமைப்படுத்துகிறாங்க காலங்காலங்களாக? அது ஒரு பழி உணர்ச்சி, ரிவெஞ்சு. பெண்கள் செய்ததற்கு பதிலடி கொடுக்குறாங்க வளர்ந்த பிறகு. இப்போ சின்ன வயசில் குழந்தைகளாக இருக்கும்போது அந்த குழந்தைகளில் நீங்கள் அந்த பெண்கள் வன்முறையில் ஈடுபட்டாங்க. அந்த குழந்தைகளை வளர்க்கும்போது அடித்து அவமானப்படுத்தினாங்க, திட்டினாங்க. வெறும் ஆசைகளை மட்டும் திணிக்கலை. எல்லா பெற்றோர்களும் ஆசைகளை திணிச்சாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. நீ வேலைக்கு போனியா அப்படின்னு அச்சுறுத்துவாங்க தான். அதே நேரத்தில் வெறும் அடித்து வளர்க்குறது, அவமானப்படுத்தி வளர்க்குறது, திட்டுறது, கேவலப்படுத்துறது இந்த குழந்தைகள் தானே. அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மா எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அம்மா அப்பா சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தைகளை அடிக்கிறது, அவமானப்படுத்துறது, சூடு வைக்கிறது. இப்படி அவமானப்படுத்தப்பட்டு கடந்த காலங்களில் அப்படி தான் குழந்தைகள், பெரும்பாலான குழந்தைகள் வளர்க்கப்பட்டாங்க. கண்ணு முன்னு தெரியாமல் அடிப்பாங்க. அப்பாலாம் அடிப்பார், கண்ணு முன்னு தெரியாமல் அடிப்பார். அவர் ஒன்றும் தடவி கொடுக்க மாட்டார், சும்மா டிமால்னு அடிப்பார். அப்படியெல்லாம் கடந்த காலங்களில் அடி வாங்கினேன், இன்றைக்கி கூட அடிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைகளுக்கு இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா அந்த பெற்றவ தான். ஏன்னா பெற்றவ தான் குழந்தைகளை பாதுகாக்கணும். மற்றவங்ககிட்டேருந்து பெற்றவங்கள, அந்த தாய் தான் குழந்தைகளை பாதுகாக்கணும். அப்போ அப்பா கிட்டேருந்தும் அந்த குழந்தைகளை அந்த தாய் தான் பாதுகாக்கணும். அப்போ அப்பாவும் அம்மாவோட சேர்ந்துக்கிட்டு, அம்மாவோட அப்பா சேர்ந்துக்கிட்டு, 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு ஒரு கூட்டு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் குழந்தைகள் மீது ஒரு மிகப்பெரிய வன்முறையை நிகழ்த்துகிறார்கள். வேறு அடிக்கிறது மட்டும்தான் வன்முறை கிடையாது. அந்த குழந்தைகளை அடிக்கவே மாட்டாங்க. ஆனால் 3 மணிக்கு எழுப்பிடுவாங்க, காலையில் எழுந்திரிச்சு படி அப்படிம்பாங்க. முகத்தை கழுவிட்டு படி, அப்போ தான் நீ டாக்டர் ஆக முடியும்
ஸ்கூல் போயிட்டு வந்துட்டியா, காலையில் போனால் இப்போ தான் வரல, 5 மணி ஆயிடுச்சு, காலைல 8 மணிக்கு நீ ஸ்கூலுக்கு ஒன்றை வந்து அந்த வேனில் ஏற்றி விட்டேன், இப்போ நீ சாயந்தரம் 5 மணிக்கு வந்திருக்க, உடனே குளித்து முடிச்சுட்டு அந்த ஸ்நாக்ஸ் இருக்குது சாப்பிட்டுட்டு உடனே டியூஷன் கிளம்பு, கம்ப்யூட்டர் கிளாஸ் கிளம்பு, இப்படி சித்திரவதை பண்ணுறது. இப்போது வந்து அந்த குழந்தைகள் என்ன பண்ணுறாங்க, சாப்பாடு போட்டு அவங்கள சித்திரவதை பண்ணுறாங்க. அன்பா அடிக்காமலே அவங்கள வந்து எப்படி வேலை வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சித்திரவதை பண்ணுறது அப்படின்னு அந்த பெற்றவங்க கடைப்பிடிக்கிறாங்களா, அது வந்து அந்த பெண்கள் மீது ஒரு பழி உணர்ச்சியை ஏற்படுத்துது, ஒரு வன்முறையாக அது மாறுகிறது. அந்த பழி உணர்ச்சி தான் பெண்களை அடிமைப்படுத்துவதற்கு காரணம். ஆண்களும் பெண்களும் சேர்ந்து ஏன் பெண்களை அடிமைப்படுத்துகிறாங்கன்னா, அந்த தாய் மீது உள்ள அந்த பழி உணர்ச்சி, பெற்றோர்கள் மீது உள்ள அந்த பழி உணர்ச்சி, அது அத்தனையும் பெண்கள் மீது திரும்பவும் வந்து சரி சின்ன பிள்ளைங்கிறதுனால தான் நீ என்னை அடித்த திட்டின, கஷ்டப்படுத்தி சித்திரவதை பண்ணி இன்றைக்கி ஒரு நல்ல வேலைக்கு வந்துட்டேன், ஆனாலும் அந்த பழி உணர்ச்சிக்கு நானும் உனக்கு பதிலுக்கு ஏதாவது செஞ்சாகணும், அதனால் உன்னை நான் அடிமைப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலே இரு, சொகுசாக இரு அப்படின்னு சொல்லி, ஓஹோ சொகுசாக இருக்க சொல்கிறான் போலுக்க வீட்டில் பசங்க, பார்த்தா வீட்டில் உள்ள எல்லா வேலையும் செய்ய சொல்கிறாங்க. எல்லா வேலையும் செய், வீட்டில் உள்ள எங்கள் துணியெல்லாம் நீ துவைச்சி போடு, அழுக்கு துணியெல்லாம் நாங்கள் எடுத்து போடுவோம், நீ துவைச்சி போடு, சாப்பாடு ரெடி பண்ணிட்டியா, காலையில் இன்னும் டிஃபன் 7 மணி ஆச்சு, 8 மணி ஆச்சு, இன்னும் நீ என்ன சமைக்காமல் இருக்க, என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அச்சுறுத்துவது. இப்படி பெண்களை அடிமைப்படுத்துவதற்கு இன்றைக்கும் அந்த பெண்கள் மீது உள்ள அந்த பழி உணர்ச்சி தான் காரணம். அந்த வன்முறை தான் இன்றைக்கும் ஒரு அமைதியான வழியில் தொடர்ந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி வந்து அடித்து வேலை வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, திட்டி வேலை வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கி உள்ள அடிமைத்தனத்தோட ஒரு நாகரிகமான நடைமுறை என்னென்னாக்கா, அடிமைத்தனத்தின் ஒரு உச்சக்கட்டம், இப்படியும் அடிமைப்படுத்த முடியும். நீங்கள்லாம் அடித்து தான் அடிமைப்படுத்தினீங்க, கெட்ட வார்த்தையில் திட்டினீங்க, ஒருத்தர் வேலை வாங்குறதுக்காக கெட்ட வார்த்தையில் திட்டினீங்க, அடிச்சிங்க, நாங்கள் பாருங்கள் அடிக்காமலே அடிமைப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், அவள் வேலை செய்வா அப்படின்ற மாதிரி தான் இப்போ போயிட்டுருக்கு. அவங்களுக்கே தெரியுது அடிமைத்தனமே அவங்களுக்கு பிடிச்சி போச்சு, அவங்களுக்கு தேவையானதை கொடுத்துட்டா அவங்க சூப்பரான வேலைகள்லாம் நல்லா செஞ்சுட்டுருவாங்க, எதுவுமே நம்ம சொல்ல தேவையில்ல, அவங்க நல்லா செஞ்சுட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. இதுதான் அடிமைத்தனத்தின் ஒரு அற்புதம், நாகரிகமான நடைமுறை. அடிமைத்தனத்தோட ஒரு நாகரிகமான நடைமுறை தான் இது, ஒரு உச்சக்கட்டம். இதுக்கு மேலே அடிமைத்தனத்தை வந்து கையாளுவதற்கான நுட்பங்கள் வேறு எதுவும் கிடையாது. அந்த அளவுக்கு திறமைசாலிகளாக மாறிவிட்டார்கள். கடந்த காலங்களில் வாழ்ந்தவர்களை விட இப்போது உள்ளவர்கள் அடிமைத்தனத்தில் வந்து ரொம்ப அற்புதமான கண்டுபிடிப்புகளெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அமைதியாகவே அடிமைப்படுத்த முடியும், இதுக்காக ஏன் டென்ஷன் ஆகுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு இப்போ.